ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சடன் பிளானாக எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கொல்லிமலைக்கு தாங்க கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அதனால் நாங்களும் 11:30 போல் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வெள்ளம் செம்மையாக இருந்துச்சு, எல்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே 1 o'clock போல் அடிவார் ரீச் பண்ணிட்டோம். நாங்களும் அப்படியே ஒவ்வொரு பெண்டாக ஏற ஆரம்பிச்சிடும். போகிற வெள்ளம் செம்ம நேச்சுரலாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலைக்கு வரேன். பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே 15வது பெண்டில் வண்டியை நிறுத்தி சைலன்சரில் தண்ணி ஊற்றி பார்த்தா செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே வண்டியை 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் நம்ம சுத்து போட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே 35வது பெண்டில் போய் பார்த்தா செம்ம வியூ, பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஃபைனலாக 70 பெண்டையும் கிராஸ் பண்ணி செம்மேடுன்னு ஒரு ஏரியாவுக்கு தான் வந்தோம். பக்கத்துலேயே பழங்குடியினர் சந்தைன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே அவங்க கொல்லிமலையில் விளையிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிறாங்க. அங்கே நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா எங்கள் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே மெக்கானிக் செட் இருந்துச்சு. அங்கே போய் டயரை மாற்றிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் நேம் வந்து மாசிலா அருவி. அங்கே போய் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு ஆஃப் ரோட்லாம் கடந்து அப்படியே வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கிங்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே அருவிக்கு வந்துடலாம். அப்படியே அருவிக்கு போகிற வழி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அருவி பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே நானும் குளிக்கலான்னு போனால் தண்ணி செம்ம ஜில்லுன்னு வந்துச்சு. அருவியில் அப்படியே 1 hour குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பி அப்படியே ஆகாய கங்கை வந்துட்டோம். அது வந்து ஈவினிங் 5 o'clock ஆனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் நம்ம அருவின்னு ஒரு அருவி இருந்துச்சு. அங்கே நின்று நாங்களும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கிட்டு இருக்கும் போதே நைட் டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வியூவை பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியில் வர மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக நாங்களும் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க இர்ஃபான் விலாக்ஸை யூடியூப் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.